அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் சிறுவன் மர்ம மரணம் தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லதா. லதா, வணக்கம். முழு விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தூத்துக்குடி மாவட்டத்துல கடந்த சில நாட்களுக்கு முன்பாக மர்மமான முறையில் சிறுவன் இறந்து கிடந்த ஒரு நிலையில தற்பொழுது அது தொடர்பாக எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவித்து ஒரு பதிவை வெளியிட்டிருக்கிறார். அந்த பதிவுல தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியில் கடந்த 9ஆம் தேதி காணாமல் போன கருப்பசாமி என்ற சிறுவன் 10ஆம் தேதி மர்மமான முறையில் சடலமாக மீட்கப்பட்டதாக செய்திகள் வந்த நிலையில இன்று அந்த சிறுவனின் பெற்றோர் மற்றும் தாத்தா ஆகியோர் தங்கள் இன்னுயிரை மாய்த்துக் கொள்ள முயன்றதாக வரும் செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவித்திருக்கிறார். மேலும் சிறுவன் கழுத்தில் இருந்த நகை மாயமாகி உள்ள நிலையில் புகார் அளித்த அன்றே தீவிரமாக காவல்துறை விசாரித்திருந்தால் குழந்தையை காப்பாற்றியிருக்கலாம் என்று குடும்பத்தார் புகார் தெரிவித்துள்ளதாகவும் அந்த பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் திமுக அரசின் காவல்துறை முக்கியத்துவம் வாய்ந்த வழக்குகளில் மெத்தனா போக்கில் செயல்படுவது கடும் கண்டனத்துக்குரியது என்றும் தன்னுடைய கண்டனங்களை பதிவு செய்திருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி சட்ட ஒழுங்கை தன் முதல்வர் நேரடி கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் இடம் இதுதானா என முதலமைச்சரை நோக்கி கேள்விகளையும் கூட கேட்டிருக்கிறார். மேலும் சிறுவனின் பெற்றோர் மற்றும் தாத்தாவிற்கு உரிய மருத்துவ சிகிச்சை அளிப்பதுடன் சிறுவன் கொலை செய்யப்பட்ட வழக்கில் தொடர்புடைய அனைவரையும் உடனடியாக கைது செய்து தக்க சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திமுக அரசையும் வலியுறுத்தியிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி லதா.